புதுச்சேரியில் அனுமதியின்றி இறந்த ஒட்டகத்தை புதைத்ததாக புகார் எழுந்த நிலையில் போலீசார் முன்பு ஒட்டகம் தோண்டி எடுக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் பாண்டி மெரினா கடற்கரைக்கு சவாரிக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த ஒட்டகம் ஒன்று உயிரிழந்தது. இதையடுத்து அந்த தனியார் நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒட்டகம் இறந்தது குறித்து காவல்துறை, வனத்துறை உள்ளிட்ட யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் துறைமுகத்துக்கு சொந்தமான இடத்தில் ஒட்டகத்தை பள்ளம் தோண்டி புதைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த தனியார் அமைப்பினர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் பாண்டி மெரினா கடற்கரைக்கு வந்த புதுச்சேரி வட்டாட்சியர் பிருத்வி போலீசார் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் புதைக்கப்பட்ட ஒட்டகம் தோண்டி எடுக்கப்பட்டு கால்நடைத்துறை மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்ய கடிதம் அனுப்புவதாக போலீசார் தெரிவித்தனர். சோமங்கலம் அருகே ஸ்ப்ரே பெயிண்ட் ஆலையில் ஏற்பட்ட தீயை பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சென்னை குன்றத்தூர் அருகே சிறுகளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத். இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அடுத்த அமரம்பேடு பகுதியில் ஸ்ப்ரே பெயிண்ட் ஆலை வைத்து நடத்தி வருகிறார். இங்கு பயன்படுத்தப்பட்ட காலி ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டில்களை அறுத்து அதில் உள்ள இரும்பு பொருட்களையும் பெயிண்டுகளையும் சேமித்து கிடங்கில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் பணியாளர்கள் சிலர் வழக்கம் போல் இயந்திரத்தின் மூலம் ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டில்களை இயந்திரம் மூலம் நசுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அதில் இருந்த கேஸ் கசிவு காரணமாக திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீப்பற்றி எரிய தொடங்கின. இதையடுத்து ஆலையில் இருந்த பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருங்காட்டுக்கோட்டையில் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்ட ராட்சத விளம்பர பேனர் உடைந்து தொங்கிய நிலையில் உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நீதிமன்ற விதிகளை மீறியும் உரிய அனுமதி பெறாமலும் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் ராட்சத விளம்பர பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் சாலையோரம் 3 டன் எடையில் இரும்பு கம்பிகளால் அமைக்கப்பட்ட ராட்சத விளம்பர பேனர் ஒன்று காற்றில் முறிந்து சேதமடைந்து தொங்கிய நிலையில் உள்ளது. அவை எப்போது வேண்டுமானாலும் முறிந்து கீழே விழும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலகரம் பகுதியில் விவசாய பாசனத்திற்கு செல்லும் கால்வாயில் பிளாஸ்டிக் குப்பை கழிவுகள் வீசி எறிவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சிந்தாமணி பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாழ்விலான்குடி கால்வாய் நீர்வழி பாதை அமைந்துள்ளது. இந்த கால்வாய் வாயிலாக 150க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் பயன்பெறுகிறது. தற்போது இந்த கால்வாயானது பிளாஸ்டிக் குப்பைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவசாய நீர்வள பாதுகாப்பு நல சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேனி அருள்சிங் கூறுகையில், பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் விவசாயத்தை காக்கின்ற வகையிலும் மக்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டும் உடனடியாக கால்வாயை சுத்தம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகா மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ஓட்டுநரின் குடும்பத்துக்கு அமைச்சர் மதிவேந்தன் நிவாரண உதவி வழங்கினார். கர்நாடகா மாநிலத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரால் உயிரிழந்த நாமக்கல் வட்டம் தாத்தையங்கார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சின்னண்ணன் குடும்பத்தினருக்கு அமைச்சர் மதிவேந்தன் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் சா உமா, நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன், சட்டமன்ற உறுப்பினர் திரு பே ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.